தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளக்காடாக இருப்பதை பார்க்க முடிகிறது. புறநகர் பகுதிகள் இதுபோன்ற ஒரு கடுமையான நெருக்கடிக்கு அந்த பகுதி மக்கள் உள்ளாகியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்திலேயும் பல இடங்களிலே பல்வேறு கட்டமான பாதிப்புகள் இருக்கின்றன. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையிலும் பல இடங்களில் தொடர்ந்து வெள்ளம் வடியாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. மக்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். மக்கள் வீதிக்கு வந்து போராடவும் தற்பொழுது தயாராகி வருவதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது வில்லிவாக்கம் பகுதியில் நமது செய்தியாளர் கவிக்குயில் இருக்கிறார். அவருடன் பேசுவோம். கவிக்குயில், நீங்கள் இருக்கும் இடத்தில் மக்கள் எது மாதிரியான பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள்? அங்கு என்ன சூழ்நிலை நிலவி வருகிறது? மகாலிங்கம், நாம இருக்கக்கூடிய இடம் சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்கோ நகர். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3000 வீடுகள் இருக்கின்றன. 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த பகுதியில் இருக்காங்க. இந்த பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த பகுதியை வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. இந்த நீரை வந்து வெளியேற்றணும் அப்படின்ற கோரிக்கையை வைத்து இந்த பகுதி மக்கள் காலை முதலே சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. பல்வேறு நிலைகளிலும் தங்களுக்கு வந்து இந்த வெள்ள நீரானது வெளியேற்றப்படணும் அப்படின்னு கவுன்சிலர் கிட்டையும் எம்எல்ஏ கிட்டையும் முறையீடுகளை வைத்ததாகவும், ஆனால் அந்த வெள்ள நீரானது வெளியேற்றப்படாததால் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டதாகவும் இந்த பகுதி மக்கள் கூறியிருக்காங்க. இந்த தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த வில்லிவாக்கம் பிரதான சாலை. இங்கேதான் வந்து இந்த சாலை மறியல் நடைபெற்று வருகின்றது. ஆனால் இந்த பகுதியில உள்ள நாம சென்று பார்த்தபோது அங்க கிட்டத்தட்ட 5 அடி அளவிற்கு தண்ணீரானது நிற்கின்றது. வீடுகளுக்கு உள்ளேயும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் இவர்களோட இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்களிடையே இப்ப நம்ம பேசலாம். வணக்கம் மேடம், நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? உங்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு? வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்தது. டைனேஜ் தண்ணி ஃபுல்லா வந்திருக்குது. எங்களால பிள்ளை குட்டி வச்சுட்டு எதுவும் செய்ய முடியல. கரண்ட் கிடையாது. 3 நாளா 4 நாளா நடந்துட்டு இருக்கு. நேத்தே நாங்க சொன்ன எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நாங்க அதனால இங்க வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். இங்கேயே எங்களுக்கு சேஃப்டியா இருக்கிறது. எங்க வீடு எங்களுக்கும் எங்க குழந்தைகளும் சேஃப்டி கிடையாது. எங்க குழந்தைகளையும் எங்க வயசானவர்களையும் ஒரு பிணம் 3 நாளா வீட்டில் கிடைக்கிறது. இதனால நீங்க தயவு செய்து இதுக்கு நீங்க எல்லாரும் தெரிவித்து எங்களுக்கு நல்ல வழியை காட்டும்படி, எப்பவும் நிரந்தரமாக எங்களுக்கு நல்ல வழியை காட்டும்படி நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மக்களை நீங்க காப்பாற்ற வேண்டும். இது உங்கள் இடத்துக்கு போவதுக்கு நான் செய்து கொண்டா நன்றி நன்றி நன்றி. இந்த பகுதியில் தண்ணீர் நிற்கிறது. கிட்டத்தட்ட 5 அடி அளவுக்கு நிற்கிறது. தண்ணி மேல நிக்கிறது. இந்த பகுதியில வந்து சாலை மறியல் மக்கள் வந்து இந்த அளவுக்கு தங்களுக்கான அடிப்படை வசதிகள் அகற்றப்படாததுனாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருக்கும் ஒரு சூழ்நிலை பார்க்க முடிகிறது. மக்கள் திரண்டு சாலையில் வந்திருக்கிறார்கள். உதவிகளை கோரி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உடனடியாக வீடுகளில் தேங்கி இருக்கும் நீர் அகற்றப்பட வேண்டும் என்பதில் மிகவும் குறிக்கோளாக இருக்கிறார்கள், வேண்டுகோளாக வைக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு. அதே போல் அவர்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பல இடங்களிலே நீர் குடிநீர் மற்றும் பால் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதில் கடுமையான சிக்கல் நிலை வருகிறது. குறிப்பாக முக்கியமான நீர்நிலைகள் எல்லாம் வழிந்தோடி அல்லது உடைந்து கொண்டு நகருக்குள் இது போன்ற நீர் வந்திருப்பதால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக நீரை அப்புறப்படுத்துவது என்பது சாத்தியமில்லை. அதனால் பல இடங்களிலே சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு தற்பொழுது அழைத்து சென்று தங்க வைத்திருக்கிறார்கள். எனவே சென்னை மாநகரத்தில் பெரிய பாதிப்பு எந்த பகுதியில் இருக்கிறது என்று பார்த்தால் வட சென்னையில் கடுமையான பாதிப்பு இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல வில்லிவாக்கம், ராமாபுரம் இந்த பகுதிகளிலும் ஏரிகளில் இருந்து வழிந்து நகருக்குள் வெள்ளம் வந்ததால் அங்கு கடுமையான சிக்கல் நிலை வருகிறது. அதே போல தரமணி மற்றும் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் வெள்ள நீர் என்பது இன்னும் வடியாமல் இருக்கிறது. குழந்தைகள், பெரியவர்கள் என பலரும் சிரமத்திற்குள்ளாயிருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக வெள்ள நீர் அந்த பகுதியில் சூழ்ந்திருப்பதாகவும் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது கவிக்குயில், அந்த பகுதி மக்கள் உடனடியாக என்ன தேவை என்று தெரிவிக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் இருக்கிறார்களா? மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எம்எல்ஏ அந்த பகுதியில் வந்திருக்கிறாரா? இது மாதிரியான பிரச்சனை அந்த பகுதியில் இருக்கிறது. அரசு நிர்வாகம் எப்படி இதை கையாண்டு கொண்டிருக்கிறது? மகா
முருகாலிங்கம், இந்த பகுதி மக்கள் வந்து இன்று காலை முதலே வந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஏனென்றால் வந்து அவர்கள் வீடுகளுக்கு முழுவதுமாக தண்ணீர் இருப்பதால் அவர்களால் வீடுகளுக்குள்ள இருக்க முடியாததாகவும் சாலையில மட்டுமே வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் இந்த தண்ணீரானது அருகில் இருக்கக்கூடிய கொரட்டூர் ஏரியில இருந்தும் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சத்யாநகர் பகுதியில இருந்தும் இன்னும் சில பகுதிகளில் இருந்தும் வருவதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய மொத்த தண்ணீருமே வந்து இந்த பகுதியில தேங்கி நிற்பதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டுமின்றி ஒரு முறையான நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாததாகவும் அதனாலதான் இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் மக்கள் சொல்றாங்க. எனவே இந்த தண்ணீர் வெள்ள நீர் முழுவதையும் அகற்றும் வரையில் தாங்கள் வந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் தான் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் தற்போதைய நிலை பார்க்கும்போது காவல்துறையினர் ஏராளமானோர் இங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்று காலை முதலே இந்த பகுதியோட எம்எல்ஏ திரு ஜேசிடி பிரபாகரன் அவர் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கார். மக்களிடையே சாலை மறியலில் ஈடுபட்டிருக்க மக்களிடையே இந்த பகுதியில் வந்து வெள்ள நீர் முழுவதுமாக அகற்றப்படும் வரை அவர்கள் சாலை மறியலில் தான் ஈடுபடுவோம், வீடுகளுக்கு செல்ல மாட்டோம் என்று எம்எல்ஏவிடம் கூறிவிட்டனர். இருப்பினும் வந்து இந்த பகுதியில் நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்றால் வந்து இந்த மடக்குவதற்காக ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நம்ம எம்எல்ஏவிடம் கேட்டபோது இந்த பகுதியில எதிர்பாராத விதமா 4 திசைகள்ல இருந்தும் தண்ணீர் வந்து தேங்கி இருக்கிறதுனால அந்த தண்ணீரை அகற்றுவதற்கு கடினமாக அது மட்டுமின்றி இந்த நிலைமையை சமாளிப்பதற்காக புதுசாக 4 இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த வெள்ள நீரானது இன்னும் 1 மணி நேரத்தில் அகற்றப்படும் எனவும் இந்த பகுதியில் எம்எல்ஏ தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் வந்து 1 மணி நேரத்தில் அகற்றப்படாவிட்டால் தொடர்ந்து மறியல்ல ஈடுபடுவோம் எனவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்கின்றனர். இந்த சாலை மறியலால இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த பகுதி வந்து கவிக்குயில் அந்த பகுதி மக்கள் தற்பொழுது கடுமையான நெருக்கடியில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சாலைக்கு வந்து போராட்டம் செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது.